ஸ்மால் கதை உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டோரி. ஓகேவா? எல்லாருக்கும் பட்டர்ஃப்ளைனா ரொம்ப பிடிக்கும் தானே? ஆனா பட்டர்ஃப்ளை அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? அது எப்படின்னா ஒரு ஸ்மால் ஸ்டோரி வச்சு அதை சொல்றேன் உங்களுக்கு. புழு இருக்கு தெரியுமா? உங்க எல்லாருக்கும் புழுனா பிடிக்குமா? பிடிக்காது. அது ஒரு மாதிரி அருவருப்பா ஒரு மாதிரி இருக்கும்ல. நம்ம யாருக்குமே புழுனா பிடிக்காதுல்ல. அது புழு ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு ஒரு வாட்டி. எனக்கு யாருக்குமே பிடிக்க மாட்டேது, என்னை எல்லாருமே ஒதுக்குறாங்க, என்னை யாருமே ஒரு அழகா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு. அப்ப என்ன பண்ணி ஃபீல் பண்ணி ஒரு இடத்துல ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருந்தது. அப்ப அவங்க தேவதை வந்தாங்க. நீ ஃபீல் பண்ணாத, நீ ரொம்ப முயற்சி பண்ணி ஏதாவது நீ புழு நார்மலா இலை செடி கொடி அந்த மாதிரிலாம் சாப்பிடும். நம்மளுக்கு இலை செடி கொடிலாம் பிடிக்குமா? பிடிக்காது. ஆனா புழு நீ சாப்பிட்டு அப்புறமா ஒரு 4 மாசம் 5 மாசம் கிட்ட நீ ஒரு தவறு இரு. அப்ப ஒரு தவறுல இருந்து வெளியில வரும்போது இந்த உலகமே உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் அப்படின்னு சொல்லிச்சு. அதே மாதிரி அந்த புழு என்ன பண்ணி முயற்சி பண்ணி அதுக்கு பிடிக்கலனா கூட அந்த இலை செடி கொடி எல்லாமே சாப்பிட்டு அப்புறமா தவமா ஒரு கூட்டுக்குள்ள போய் ஒரு 5 மாசம் கிட்ட தவம் இருந்தது. ஆனா தவம் இருந்து வெளியில பார்க்கும்போது அந்த புழுவாலே நம்ப முடியும், இதுவா நான் அவ்வளோ அழகா பட்டர்ஃப்ளை மாதிரி பறந்து வெளியே வருது. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்மளுக்கு ஒரு பிடிக்கலனா கூட அது கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி இது பண்ணா வெளியில வரும்போது நம்ம எல்லாமே பார்க்க அழகா ஃபீல் பண்ணும். சேம் அதேதான் கல்வி ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணனா கூட அது கஷ்டப்பட்டு படிச்சு தேர்ச்சி பெற்று நல்ல மார்க் எடுத்து நீங்க இந்த ஸ்கூல் கேம்பஸ் விட்டு வெளியில போகும்போது இந்த உலகமே உங்களை போற்றுற மாதிரி அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப ஃப்ரீயா இருப்பீங்க, நல்ல சந்தோஷமா இருப்பீங்க. ஸோ நீங்களும் நல்லா படிச்சு இந்த ஸ்கூல் கேம்பஸ் விட்டு வெளியில வரும்போது நல்ல மதிப்பெண்ணோட வெளியில வரணும். ஓகேவா? வருவீங்களா? ஸோ விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. தேங்க்யூ.